காவேரி வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. உடனே பங்கஜ மாமி பார்த்துட்டு, என்ன சார் இங்க வந்திருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, இங்க விஜய் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நாங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சார் இங்க விஜய் இங்க வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமி சொல்றாங்க. இல்ல நாங்க எப்படினாலும் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா காவேரி வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்றாங்க. சாரை தான் எதுக்கு உள்ள திடீர்னு போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்துட்டு இங்க விஜய் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இங்க வந்திருக்காரா, வந்தா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. விஜய்க்கும் போலீஸ் இருக்கிறது தெரிய வருது. காவேரி ஒரே பதட்டத்தோட இருக்கிறாங்க. இங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த போர்ஷன்ல தானே விஜய் இருந்தாருன்னு சொன்னாங்க, அந்த போர்ஷனை நம்ம போய் உள்ள செக் பண்ணலாம், ஒருவேளை மறுபடியும் விஜய் இங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே பங்கஜ மாமி வந்துட்டு, அங்க காவேரி மட்டும்தான் இருக்கா சார், அவளுக்கு வேற அம்மா போட்டிருக்கு, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அவ மூலமா யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோன்னு சொல்லிதான் அந்த ரூம் கொடுத்து நாங்க தனியா இருக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமி சொல்றாங்க. யோ யோ போகாதீங்கயா, வாங்க, அங்கதான் அம்மா போட்டிருக்குன்னு சொல்றாங்களே, அப்புறம் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடாம, கொரோனா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது வேற, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி போறாங்க. இங்க பங்கஜ மாமி பெருமூச்சு போடுறாங்க, நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. காவேரியும் விஜயும் நல்ல வேலை மாமி ஏதோ பேசி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.